இயேசுவே மை சோத்திரம் சோத்திரம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமதே. துதிகளின் மதியில் வாசம் செய்யோம் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. ஆத்துதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோ. நன்றியா உள்ளமே மிக போகிடுதே நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட இருவையும் மீண்டதால் சோத்தரிப்போமே. ஆத்துதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக போங்கிடுதே நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோ. நன்றியா உள்ளமே மிக போங்கிடுதே நாமல்லேலுயா துதி சாற்றிடுவோ. சோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உடைய பிறப்பின் நாட்களை நாங்கள் ஆண்டவரே, இந்த நற்செய்தி நாட்களை நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் துதிக்கிறோம். பாடல்களுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே, வர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரசன்னம் மகிமை ஆளுகை அபிஷேகம் வல்லமைகள் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த வல்லமுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன் அல்லவா நீங்கள் ஆண்டவரே. உங்களுடைய சமாதானத்தினாலே வழிநடத்தி கிரியை செய்யும் ஆசீர்வாதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காரும். ஆறாவது பாடல். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி துதித்து பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். வார்த்தை வடிவாய் வந்தவரே, பாதை பிணியை தீர்த்தவரே. வார்த்தை வடிவாய் வந்தவரே, பாதை பிணியை தீர்த்தவரே. கண்ணின் மணி போல் காத்ததயவை கருணை உருவை துதித்திடுவோம். கண்ணின் மணி போல் காத்ததயவை கருணை உருவை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். அடிமை ரூபம் எடுத்தவரே, அகிலம் பணிந்திட செய்தவரே. அடிமை ரூபம் எடுத்தவரே,
செய்தவரே உயர்ந்த நாமோ ஏற்று விளங்கும் உன்னதரவரை போற்றிடுவோம் உயர்ந்த நாமோ ஏற்று அவரை உன்னதரவரை போற்றிடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இயேசு தேவன் துதித்திடுவோம் இருளை நீக்கும் ஜோதியாம் உலகில் வந்த அருள் வடிவே இருளை நீக்கும் ஜோதியாம் உலகில் வந்த அருள் வடிவே ஜீவ ஒளியாய் திகழும் அவரை என்றும் என்றும் உயர்த்திடுவோம் ஜீவ ஒளியாய் திகழும் அவரை என்றும் என்றும் துதித்திடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இயேசு தேவன் துதித்திடுவோம் தேவமைந்தனாய் வெளிப்படுத்த தேவமைந்தனாய் வந்தவரே தேவதன்மையை வெளிப்படுத்த தேவமைந்தன் வந்தவரே தேவசுதராய் நாமும் விளங்க கிருபை ஒருவை துதித்திடுவோம் தேவசுதராய் நாமும் விளங்க கிருபை ஒருவை துதித்திடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இயேசு தேவன் துதித்திடுவோம் நம் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நாளிலே அவருடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டது அதனால ஆனந்தமாய் பாடி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மைப்படுத்துவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் புதுமை பாலன் பெருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார் புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார் முன்னுரை பாடியே முன்னரை மீதே மண்ணுயிர் கைட்டவே பிறந்தாரே முன்னுரை பாடியே முன்னரை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் வரித்திரலோகம் அடிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் வரித்திரலோகம் தூதரும் பாட மெய்ப்பர்கள் போற்ற தூதியை பாட்டினர் பிறந்தாரே தூதரும் பாட மெய்ப்பர்கள் போற்ற தூதிக்கு பாத்திரர் பிறந்தாரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் ஒளியாயிருளில் உதித்தார் செய்தி சாற்றிடுவோம் இறைவன் ஒளியாயிருளில்
இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. ரைட். அடுத்த குழு யார்? சகோதரிமார் சீக்கிரமா. சகோதரிகள் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை கரித்தார் மாஞான
1ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரையில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரையில் நாம் வாசிக்க கேட்போம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமைத்தனத்தின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களின் உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு நம்ம சொன்னபடியே ஆபிரகாமுக்கு அவர் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றான். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடைய இருந்தது தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரவேச காலம் நிறைவேன போது அவள் ஒரு புத்திரரை பெற்றாள். கர்த்தர் அவனிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயங்கால தரம் 15 பந்தனங்களும் கேள்விப்பட்டு அவனோட கூட சந்தோஷப்பட்டார்கள். 47 55 சரி சரி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தின் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கும். அவருடைய கர்த்தத்துவத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் நிலை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாங்க சர்வ வல்ல, சர்வத்தையும் படைத்தாங்க சர்வ வல்லவர். இங்கு தாய்மை உள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா? இங்கு தாய்மை உள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா? குளிரும் பனிலும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தோங்கே தோங்கே பாலாணி, தோங்கே தோங்கே பாலாணி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தரா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தரா. உள்ள படுத்திருக்கிறா, இங்கு பஞ்சமுள்ள பசுப்பட்டியில் படுத்திருக்கிறா. குளிரும் பனிலும் தொட்டிலவே போ மகனும் தொட்டிலே ஆரீரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தோங்கே தோங்கே பாலாணி, தோங்கே தோங்கே பாலாணி. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னடையிலே, இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னடையிலே. குளிரும் பழியும் தொட்டிலே போ மகனும்
வளர்ந்து பிறந்தார். குளிரும் பனியும் தொட்டிலே மகனும் தொட்டிலே ஆராரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாடி தூங்கு தூங்கு பாலாடி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமாளே, இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமாளே, என்னும் தமிழுடன் போய் துதித்து ஏவிடுவோமே, என்னுடன் போய் துதித்து ஏவிடுவோமே. குளிரும் பனியும் தொட்டிலே மகனும் தொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாளி தூங்கு தூங்கு பாலாளி. ஆவிலே மாட்டு தொழுவமதில் சின்னைசு பாலக பூமியில் பிறந்தாரே, ஆமென். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்னைசு பாலக பூமியில் பிறந்தாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. கைகள் நடுவினிலே தேவவிந்தையுதித்தாரே, கைகள் நடுவினிலே தேவவிந்தையுதித்தாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல், இம்மானுவேல் இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்னையேசு பாலக பூமியில் பிறந்தாரே. மாளிகை மஞ்சமில்லை, மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை, மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை. செல்வம் பெருத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. செல்வம் பெருத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல், இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்னையேசு பாலக பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்னையேசு பாலக பூமியில் பிறந்தாரே. இரண்டு கரத்தை உயர்த்தும். பிரியமானதே பிள்ளை, ஓ பிரைஸ் உலகம் போகிற போக்கை பார்த்து நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மை மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தினார். தேவனை அப்படியே கரம் உயர்த்தி சோதரம் பண்ணி துதிக்கலாமா? நன்றி நன்றி. இதாவே நல்ல ரெண்டு கரத்தை அப்படியே இயேசுவே ஆதரிக்கின்றோ, ஆவியானவரே
நன்றியோடு நல்லவரே வல்லவரே அன்புள்ளவரே பரிசுத்தரே இந்த காலவழிக்காக நன்றியோ நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் வரல, ஒரு சிலர் தான், பெரும்பாலும் பேர் வரல. அநேக ஆண்கள் இல்லத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரை ஆராதிக்க மனசு வரல, தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வருவதற்கு மனசு வரல. ஆனாலும் தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறபடினால் தான் உலகத்துக்கு வந்தார். இந்த காலவழியில் உங்களையும் நேசித்திருக்கிறார், நம்மையே நேசித்திருக்கிறார். ஓ தேவனுக்கு நன்றி சொல்லி அப்படியே அர்ப்பணிச்சிடலாமா? ஒரு விசேஷம் எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. இந்த காலவழியில் நம்முடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் எங்களை பாடைக்கிறோ ஓமே அன்பு கூறுவோ இயேசுவே தொழுகிறோ எங்களை பாடைக்கிறோ ஓமே அன்பு கூறுவோ ஆவியே தொழுகிறோ எங்களை பாடைக்கிறோ ஓமேல் அன்பு கூறுவோ ஓமேல் அன்பு கூறுவோ. அல்லேலூயா. என்ன பாருங்க, நம்ம வாயில அதிகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ, உலகத்திலே பெரிய சபையாக இருக்கிற பெந்தோகோச சபை பாலியாங்கி சோல் தென்கொரியா தேசத்தில் ஒரு முறை ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறார். ஒரு ஆரம்ப கட்டம், இப்போ இந்த வச்சு ஆரம்ப கட்டம். இப்போ ஒரு டாக்டர் பல்லு வலி, நீங்கள் அவர் மறைஞ்சிட்டார். நம்ம சென்னைக்கு கூட வந்தார். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் உள்ள ஒரு சபை. அவருக்கே தெரியாது எந்த விசுவாசி எந்த ஊர்லேருந்து வருதுன்னு. அவ்வளோ பெரிய சபை. ஒரு நாளைக்கு 8 ஆராதனை, 5 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு ஆராதனைக்கு 2 லட்சம் பேர். நம்ம சென்னையிலேருந்து நிறைய ஊழியக்காரர்கள், இப்போ இதை எடுத்துருக்கோம், சென்னையிலேருந்து நிறைய ஊழியக்காரர்கள் அதாவது போய் அந்த சபையை பார்த்துட்டு வராங்க. உண்மையாகவே அது பெரிய காரியம். அப்போது ஒரு முறை அவர் பல் வலிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போன உடனே அந்த டாக்டர் வைத்தியெல்லாம் பண்ணி மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, நம்ம நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரா. அவர் சொல்லிக்கிறார், எனக்கு தெரியுமேனார். எப்படி தெரியும்? டாக்டர் சொன்னார் அப்படின்னு. அப்படியா, நான் தானே டாக்டரு, உனக்கு யார் டாக்டர் அப்படின்னு. உங்களை கூட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் ஜீசஸ், அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்கிறார். நான் எதை சொன்னாலும் அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னா. அவர் கேட்டுக்கிறார், எந்த இடத்துல இருக்குது பைபிளில் காட்டுங்க அப்படின்னா. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் பாருங்கள். யாக்கோபு நிருபம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு தான் பாருங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும். ஆமாம், இப்போ இந்த வார்த்தையை அப்படி அவர் சொல்லிக்கிறார், எனக்கு சொல்லிக்கிறாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆகமத்தினுடைய வார்த்தை காட்டுகிறார். ஆதி ஆகமத்தில் சொன்னார், 12:1வது வசனத்தில் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை. இவன் சொன்ன உடனே அந்த டாக்டரு அன்றைக்கே அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு முழங்கால் படிட்டு, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டுக்கிறார். அதனால தான் உங்களை அடிக்கடிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கை கொடுத்து, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, நீ ஆசீர்வதித்தா அவன் ஆசீர்வாதமாய். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு அந்த அதிகாரத்தை நாவலை கொடுத்துருக்கிறார். நீங்கள் மனமாற
உள்ளத்தின் ஆழத்திலேருந்து எவ்வளோ அவர்களை ஆசீர்வதிக்கிறோ அவங்க நல்லாவே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக சாபம்லாம் கொடுக்காதீங்க. சாபம் கூட வரும் போகும், ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது திரும்பி ரிட்டர்னில் வந்துடும். நம்ம நீங்கள் அதாவது பால் மாதிரி, அது சவுத்தில் அடித்தா அந்த பால் ரிட்டர்னில் வர மாதிரி அந்த சாபம், நீ யாருக்கு சாபம் கொடுக்குறீ அது திரும்பி ரிட்டர்னில் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துடும். பைபிளில் அதாங்க சொல்லிக்கிறார். நீ நன்மை செய்தால் தீமை இல்லையோன்னு முதல் மனுஷனாக இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடம் விடுமா அவர்கள் கூட சொன்னாங்க. அதனால் பால் மாதிரி சாபம், நீ அடுத்தவனை சமைச்சனா திரும்பி நம்ம வீட்டு வாசல் படியில் ஆயத்த மறக்க காலம் வரும்போது அது நம்மளை பிடிச்சிடும். அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் எப்போதும் அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன். அதான் நம்ம பைபிளில் இருக்கிறதா உலகத்தில் பழமொழியாக சொன்னான். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்த தாம்பிள்ளை எப்படி வளரும்? தானாகவே சட்டியில் இருக்கிற சோறு போட்டு சாப்பிட்ருமா? இல்லைங்க, நாம் மற்றவர்கள் மேலே கரிசனை வைத்தால் நம்ம மேலே கடவுள் கரிசனை வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார். அதனால் நீ யார் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வாதமாக இருப்பான் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று நானும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து ஒரு வசனமாக யாருன்னா அப்படியே மாறி மாறி வாசிட்டு வாங்க உட்காந்துக்கிட்டு 14வது வசனம் வரையில் கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து அப்படியே மாறி மாறி வாசிங்க பார்க்கலாம். அடுத்த ஆள் வாசிங்க. வாசிங்க. அடுத்த ஆள் வாசிங்க. அப்படியே வாசிக்கிட்டே இருங்க. அடுத்த ஆள் வாசிங்க. ஹல்லேலூயா. இது எதுக்கு வாசிக்க சொல்கிறோம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு நீச்சல் தெரியாத பையனை தூக்கி கிணத்துல போட்டுன்னு வச்சுங்களேன், அவன் எப்படி ஆகிலும் கையை காலை அடித்து என்ன செய்வான்? மேலே வர்றதுக்கு பிரயாசப்படும். இப்போ நீங்கள் வாசிக்கணும், தடுமாறி வாசித்தா கூட இந்த வாசிப்பு உங்களுக்கு பயத்தை போய்க்கிடும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த முறை நல்லா என்ன செய்யணும்? வாசிக்கணும், பைபிளுக்குள்ளே போகணும். இப்போ இந்த ஆர்வம் இங்கே வாசிக்க ஆரம்பித்தா தான் வீட்டுக்கு போய் தனியாக பைபிளை நிறைய வாசிக்கிறதுக்கு எண்ணம் வரும். நீங்கள் இங்கேயே வாசிக்க தடுமாறினா வெக்கமாகுது அப்படின்னா நீங்கள் கரை ஏற மாட்டீங்க. கரை சேரணும்னா போராடி ஆகணும். அப்போ நம்ம வாசிக்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வாசித்தா தான் கரை ஏற முடியும். வாசிக்கல அப்படின்னா கரையாற கஷ்டம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதில் 4 காரியம் இருக்கிறது. அந்த 4 காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் செய்து இயேசுவின் பிறப்பும் அறிவிப்போம். இயேசு பிறக்க போகிறார், அதனால் அறிவிப்பு வந்தது. இயேசு பிறந்து விட்டார், அதனால் அறிவிப்பு வந்தது. அதாங்க சொல்கிறார். அதாவது முதல் காரியம் ஆண்டவர் சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதிருங்கள். லூக்கா 2:10 என்ன சொன்னாருங்க? தேவதூதன் அவர்களை நோக்கி என்ன பண்ணார்?
பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு. முதல் காரியம் பயப்படாதிருங்கள். வாழ்க்கையில் பயம் ரொம்ப ரொம்ப மிகவும் விலையேற பெற்றதாக நம்ம பக்கத்திலே கூடவே வருகிறது. பயம் யாரையுமே விடலை. ஆமாம், எல்லாத்துக்கும் பயம். இது ஆகிடுமோ அது ஆகிடுமோ, இது நடக்குமோ அது நடக்குமோ, நடக்காதோ, ஒருவேளை நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும். சில இடத்துல வியாதி வந்தால் கூட சொல்லுவான், இருப்பணும் போயிடுவணும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, அந்த பயத்தை ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். பாருங்கள், மத்தேயு 14:27 ஒரு வார்த்தை சொல்கிறார். இவங்க அக்கறைக்கு போகிறாங்க, கடல் மேலே போய்கிட்டு இருக்கிறாங்க. கடல் மேலே இரவு நேரத்தில் போகிறாங்க. இரவு நேரத்தில் படகு ஓட்டுன்னு போகும்போது வெளிச்சம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அங்கே நிற்கிறாரு. இவங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். முதல் காரியம் சொன்னார். 1008 பிரச்சனை இருக்கும். டாக்டர் இப்படி சொல்லிட்டார், டாக்டர் அப்படி சொல்லிட்டார், முடியாது, நடக்காது, ஆமாங்க நீ இப்படி இருக்கணும் அப்படின்னால நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க உலகத்தில். எல்லாரும் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். உடனே இயேசு அவர்களோடு கூட என்ன பண்ணாரா? பேசினார். ஏன் கலங்குற? ஏன் வேதனைப்படுற? ஏன் சபையில் வந்து துக்கமாக உட்காந்துக்கிற? ஏன் வந்து அந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிற? நான் இருக்கிறேனே, என்னால் எல்லாமே செய்ய முடியுமே, என்னால் எல்லாமே நடத்த முடியுமே, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் நான் தானே, உலகத்தில் ஆதி அந்தத்தை உருவாக்கினவன் நான் தானே, வானத்தை பூமி உண்டாக்கினவன் நான் தானே, எல்லா ஜீவராசிகளும் உண்டாக்கினவன் நான் தானே, உனக்கு நன்மை செய்ய மாட்டேனா? அல்லேலூயா. அதனால தான் சொன்னார். உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான்ன்றது தான் விலையேற பெற்ற காரியம். நான் தான் யார் சொல்கிறான்? பயப்படாதன்னு யார் சொல்கிறான்? எல்லாவற்றையும் அனுபவசாலியாக இருப்பான்ல, அவன் தான் அதை சொல்ல முடியும். ஆமாம், சில இடத்துல சின்ன சின்ன காரியத்துக்கு பயந்து வேலையை விட்டு ஓடுறவன், குடும்பத்தை விட்டு ஓடுறவன், இன்னும் வாழ்க்கையை விட்டு ஓடுறவன், வியாபாரத்தை விட்டு ஓடுறவன், சபையை விட்டு ஓடுறவன், இன்னும் பல காரியங்களெல்லாம் விட்டு ஓடுறேன். அவர்களால் அதை சொல்ல முடியாது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதுதான் உலகத்தில் சொல்லுவாங்க, சதாபிஷேகம் பண்ணு அப்படின்னா என்ன? 60ஆம் கல்யாணத்துக்கு அடுத்த கல்யாணம் ஒன்று இருக்குது இல்லையா? அப்படின்னா என்னன்னா, எல்லா மனைவியும் புருஷனும் 2 பேரும் இணைந்து கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் 60 வருஷம் அவர்கள் வாழ்ந்து பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அவர்களுக்கு தான் அதை செய்வார்களா? அவங்க சொன்னாதான் அது அனுபவமாக இருக்கும். அல்லேலூயா. சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் சொல்லிட்டா அது ஒன்றும் அனுபவம் இல்லை. அதனால தான் சொன்னா, அதான் திடன் கொள்ளுங்கள், நான் தான். யார்? உன்னை நடத்துகிறவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை படைத்தவர், உன்னை ஜெனிப்பித்தவர், உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினவர். இந்த உலகத்தில் நீ எந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு தீர்மானித்து, உனக்கு என்ன வேலை கிடைக்கணும், என்ன வியாபாரம் பண்ணணும், உனக்கு யார் மனைவியா, யார் புருஷனா, யார் பிள்ளைகளாக வரணும், நீ எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்து உலகத்தில் உன்னை ஜெனிப்பித்த நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிறோம், ஆமாம் இது அப்படி அது அப்படி இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். சில நேரம் நம்ம கிரகிக்கூடாத அற்புதங்களெல்லாம் நமக்கு செய்திருப்பார். ஆனால் நம்ம வந்துட்டுருப்போம், நம்ம அது புரிஞ்சிக்கவே மாட்டோம், அறியாது இருப்போம். என்ன ஏன் பண்ணிட்டார் ஆண்டவர்? என் மகள் இப்படிக்குது, என் மகன் இப்படிக்கிறாரு, என் மனைவி இப்படி ஆகிட்டாங்க, என் பிள்ளை இப்படி ஆகிட்டாங்க. எட போப்பா. நான் எங்கள் தப்பனாரை எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கும் போது ஒருத்தர் கேட்டார், ஐயா அப்பா இறந்துட்டார். ஆமாம் இறந்துட்டார். எங்கே போகிறீங்க? சர்ச்சின்னு எடுத்து போகிறேன். ஐயோ அப்பா இறந்து 3 நாள் கூட ஆகலை. அப்பா இறந்து போயிட்டாரியா சிவலோகபதிக்கு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? எழுது அவர் சிவலோகதிக்கு போனாரா இல்லை எங்கே போனார் எனக்கு என்ன தெரியும்? மறிச்சிட்டாரியா, அடக்கம் பண்ணிட்டியா, பால் ஊற்றிட்டியா, இப்போ நான் போய் என்னுடைய ஜனங்களுக்கு நான் தேவடைய வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம், துக்கம் ரைட்டு தான், தப்பே இல்லை, உலகம் சொல்லும். ஆனால் நம்ம இயக்குகிறவர் இருக்கிறாரு, அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். முதல் காரியமாக அதுதான். இந்த கிறிஸ்மஸில் கூட நல்ல செய்தி சொல்கிறாரு. முதலாவது என்ன செய்யுங்க? பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என் பக்கத்தில் இரு, எனக்கு எடுத்து எல்லாத்தையும் சொல்லிவிடு, நான் எல்லாத்தையும் இயக்கி எல்லாத்தையும் சரிப்படுத்துவேன். நீ போய் சேரத்துக்கு முன்னாடியே அங்கே உனக்கான ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிற ஒரு ஆண்டவர் அல்லவா? நான் தானே படைத்தேன். நீ உருவாகிறதுக்கு முன்னாடி 7ஆவது நாள், நீ உருவாகிறதுக்கு முன்னாடி 6 நாள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இல்லை, வானம், பூமி, செடிகள், கொடிகள், மரங்கள், எல்லாம் மிருக ஜீவன்கள் எது எது எங்கே இருக்கணும் எல்லாத்தையும் படித்து ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தில் கொண்டாந்து வச்சு எல்லாம் உனக்கு தாண்டா அனுபவிடான்னு சொன்னேன்ல, நான் தானே அதை செஞ்சேன். அப்போ இனி வருகிற காலத்தில் உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா? உனக்கு வேலை கொடுக்க முடியாதா? உனக்கு வியாபாரம் பண்ண முடியாதா? உன்னை நான் சரியாக முறையில் கொண்டு போக முடியாதா? எனக்கு அது தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நாம் நினச்சிக்கிறோம், பாவம் ஆண்டவர், அவருக்கு என்னையா தெரியும்?
நம்மளே ஒரு கோடு போடும், அவர் பாவம், அவர் ஏன் தொல்லை பண்ணுவார்? இல்லைங்க, அவர் நமக்காகத்தான் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார் பயப்படாதிருங்கள். ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது லூக்கா 2:11 அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. என்ன சொன்னார்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் அவர் பிறந்துட்டார். எப்படி பிறந்துட்டார்? அவர் சொல்கிறார், முதல்ல சொன்னார் பயப்படாதிருங்க, அஞ்சாதிருங்க, கர்த்தர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார்னா இயேசு ஜெனித்தார். எதுக்கு? உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தாதான் நீயும் நானும் பரலோக ராஜ்யம் வரைக்கும் போக முடியும், உலகத்தில் நல் வாழ்க்கை வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், நீதியாய் வாழ முடியும், நியாயமாய் வாழ முடியும், உண்மையாய் வாழ முடியும். அவர் வரல அப்படின்னா அந்த வாழ்க்கையெல்லாம் ஒன்று மற்றதாக போயிடும். அதனால தான் அவர் சொன்னார் இயேசு ஜெனித்தார். எதுக்காக? யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் ஒரு வார்த்தை அழகாக பேசுகிறார். யோவான் அதாவது 3:17 என்ன சொல்கிறார் பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரன் உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்தாரா? நியாய தீர்ப்பில் நம்ம சொல்லவில்லை, இது பாவி, இது பரலோகத்துக்கு போவோம் சொல்கிறோம், டக்குன்னு கை காட்டுருவோம். ஆமாம், இது அது உருப்பட, அதுவா, அது வேஸ்ட். ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, பொண்ணை கூட்டின்னு வந்து மாப்பிள்ளை காட்டினா, நான் சொன்னேன் அது வழக்கமே கிடையாது நம்ம ஊரில், அப்படி எப்படி கூட்டின்னு வரனா, அவங்க வரமாட்டாங்களே கேட்டால் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அவர் உடனே சொன்னேன் இவரை கைட்டு விட்டுறவங்கள, கைட்டு விட்டுற கதையெல்லாம் இல்லை. அவர் சொல்கிறாரு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி அவரை அனுப்பினார். அல்லேலூயா. நீ நினைக்கிற நான் நல்லா தான் இருக்கிறேன், ரைட்டு. நாளைக்கு என்ன தெரியும் வரும்னு யாருக்கும் தெரியாது. இல்லை நாளைக்கு எப்படி நடக்கும் தெரியாதுங்க. ஒரு ஐயா அடக்கம் பண்ணுறோம், இந்த சந்திரசேகர்ன்றவர், அவர் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து வராரு, இங்கே தான் இருந்துட்டு போனவர். அவருக்கு உடம்பு சரியில்லை, அங்கே எல்லாம் வைத்தியம் பார்த்துட்டாங்க. அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை சென்னை கொண்டு போய்டு, நம்ம ஐயா பாஸ்டர் ஐயா கிட்ட கொண்டு போய்டு, நான் அங்கே போனால் சரியாயிடுவேன் அப்படின்றார். இல்லை உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல கொண்டு போய்டு அப்படின்னாங்க. பரவாயில்ல ஏதோ ஒரு வேன் வச்சு தூக்கிட்டு வராங்க. விழுப்புரம் வரும்போது சீரியஸ் ஆகிடுச்சு, பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அப்போது சொல்கிறாரா நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க என்ன? இல்லை ரொம்ப சீரியஸ், இங்கே இது பண்ணுறோம். சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்தில் மறிச்சிட்டார். மறுபடியும் அந்த ஐயாவை தூக்கிட்டு இங்கே வந்தாங்க. இங்கே வந்து சொன்னாங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுறோம். பாருங்கள் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு யாருக்கும் இயேசுனாருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு முதலாவது பயப்படாதீங்க. ரெண்டாவது என்ன சொன்னார் அப்படின்னா, உலகத்தில் உங்களுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன். நான் ஒன்றும் பெண் சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லுவாங்க கடவுளுக்கு பெண் எது பிள்ளை எது பிள்ளை குட்டிகள் எது அப்படின்னு இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள்னு சொன்னால் அவருக்கு கல்யாணம், அவருக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மாமா மச்ச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் என்பவர் மனுஷனுக்காக மனுஷனை உருவாக்கி மனுஷன் மூலமாய் மகிமைப்படும்படியாக உலகத்தில் வந்தவர். அதனால் அவர் உனக்காக எனக்காக காத்திருக்கிறார். அதனால தான் உலகத்தில் ஜெனித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நமக்காக பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ஒருவேளை பைபிளில் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னாலும் எழுதலை. பைபிள் 1ஆம் தேதி, அதாவது நியூ இயர் பைபிளில் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1ஆம் தேதினாலும் பைபிளில் எழுதலை. அவர் வரும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ பிறந்தவருக்கு நாம் ஒரு கிறிஸ்மஸ் ஆராதிக்கிறோம், அவ்வளோதானே தவிர ஒருவேளை எழுதிக்குதா அப்படிலாம் நாங்கள் அதெல்லாம் பைபிள்லேயும் இல்லை. அதே மாதிரி வருஷ பிறப்பை கொண்டாடணும் பைபிள்லேயும் இல்லை. நம்ம அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவர் பிறந்துட்டார், என்னைக்கு நாளும் கொண்டாடலாம். அல்லேலூயா. சந்தோஷப்படலாம். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார் பிறந்துட்டார். எதுக்காக? உன்னை என்னை ரட்சிக்க பண்ணும்படியா குமாரனாய் வந்திருக்கிறார். நமக்கு நிறையா உலகத்தினுடைய சுற்றி இருக்கிற காரியம் நடக்கிற எல்லாமே வேதனை, எதுவுமே நடக்க மாட்டேருந்து. ஆனால் நம்ம ஒவ்வொரு முறையும் மீட்டு எடுக்கிற ஒரு தேவனுடைய குமாரன் அவர் தான். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணாலும் சரி, ஜெபம் பண்ணலனாலும் சரி, பைபிள் வாசித்தாலும் சரி, வாசிக்கலனாலும் சரி, ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, அவர் மேலே அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது அவர் சொன்னார், அதாவது மூணாவது சொன்னார் லூக்கா 2:12 அவர் என்ன சொன்னார்? ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு பண்ணார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் என்ன செய்வீங்க? கிடைத்திருக்க காண்பீர்கள். இது என்ன அப்படின்னா ஒரு சம்பவம் இருக்கிறார். இந்த அடையாளத்துக்கு ஒரு காரியம் இருக்கிறார். அதாவது கர்த்தர் ஜெனித்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதாவது அவருடைய பிறப்பு பல 1000 வருடம் பாவம் துன்பம் ஏக்கம் காத்திருப்பு. அவருடைய பிறப்பு பல 1000 வருடம் ஆண்டவரே தரிசனம் இல்லாத போயிட்டார், அதனால தான் பிறந்தார். இப்போது அடுத்த காரியம் சொன்னார், உங்களுக்காக
தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாரு. அடையாளமாக சொல்கிறாரு 2:12 அது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த அடையாளம் என்ன அப்படின்னா அங்கே சொல்கிறாரு, அவர் அடையாளம் துணிகளில் சுற்றப்பட்டு. எல்லா பிள்ளையும் துணிகள் தான் சுற்றுவாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, உள்ளே இப்போ நிறைய இடத்துல இல்லை. அதெல்லாம் எங்கள் ஊர்லெலாம் கூட நிறையா இருந்திருக்குது. அதாவது அந்த காலத்தில் நடந்து போனால் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கல் ஒன்று போட்டிருப்பான். இப்படி ஒன்று சமுதாய கல் மாதிரி நிற்க வச்சு, இப்படி மேலே ஒரு கல் வச்சுருப்பான், பக்கத்தில் உயரமாக ஒரு கல் வச்சுருப்பான், பெருசாக நிற்க வச்சுருப்பான். சமந்தாங்கி, ஆமாம், சுமை தாங்கி கல். அதான் நடந்து போனால் அங்கே உட்காரணும். நம்ம தலைமையில் கொண்டு போகிற மூட்டையை தூக்கணும், அது மேலே வைக்கணும். இது எந்த ஊருக்கு போறியோ அந்த ஒத்தடி பாதையெல்லாம் போட்டு வச்சுருப்பான் எல்லாரும். இப்போ உள்ள வரவு யாருன்னா, எல்லாருமே ஒரு தாளந்து, ஒரு வெள்ளி, ஒரு தினாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, பைபிள் இருக்கிற காரியம். அது எல்லாவற்றையும் சத்தத்துக்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான். வசதியாகிறவன், வசதி இல்லாதவன் சத்தத்தினுடைய ஓரமாக வாசலில் படுக்கணும், அந்த வறண்டாவில் படுக்கணும், இல்லை அது முன்னாடி பின்னாடி படுக்கணும். இப்போ இயேசுநாதர் போகும்போது, அந்த தம்பதி போகும்போது இடம் இல்லை. அடையாளம் எப்படி வருது அப்படின்னா, அதாவது அங்கே சொல்கிறாரு, துணிகளில் சுற்றப்பட்டு விலங்குகளுடன் புல், சாணம், மண் உள்ளிட்ட இடத்துல அவரை வச்சுருந்தாங்க. அதுதான் அங்கே அடையாளம். என்ன அடையாளம்? இங்கெல்லாம் விலங்கு சாப்பிட்டுருக்குது, புல்லெல்லாம் சாப்பிட்டுருக்குது, மாடு மேய்ஞ்சுனுக்குது, எல்லாம் சாப்பிட்டுனுக்குது. அது ஒரு பக்கம் வாலாட்டினுக்குது, அது ஒரு பக்கம் சாணி போட்டுனுக்குது, அது ஒரு பக்கம் யூரின் போயினுக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மேடான ஒரு இடத்துல இந்த பிள்ளை அழகான ஒரு துணியில் சுற்றி அழகாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அது உள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்படி ஓரமாக வச்சுருக்கிறாங்க. இவர் தான் ஏசுனாரு. அந்த பிள்ளையை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். அடையாளத்தை காட்டுற பிள்ளையை துணிகள் சுற்றி உள்ளக்கிறவன் யார்? எல்லாம் வசதியானவன், துணிகளில் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை வச்சுருப்பாங்க அந்த சத்திரத்தில். அதனால்தான் அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, இவ்வளவு தாழ்மை உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாக இயேசு உங்களுக்காக எனக்காக பிறந்தார். அல்லேலூயா. அந்த சராசரங்களை உண்டாக்கினவர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், வானாதி வானங்களை உண்டாக்கினவர், தேவ சிங்காசனத்தில் இருக்கிறவர் தாழ்மையோடு இறங்கி வந்து அந்த மாட்டு சாணத்தில், ஆட்டு சாணத்தில், சத்திரத்தில் ஓரத்தில் ஒரு துணினால் புல், மண், சாணம் எல்லாம் அந்த விலங்குகளோடு விலங்காக அவரை வச்சுக்கிட்டு அந்த அம்மா மரியாளம்மா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் சொன்னாங்க, வருவார்கள் சாஷ்டாங்க மண்ண. அல்லேலூயா. இன்னைக்கு நீ நானும் அந்த அடையாளம் தாழ்மையை குறிக்கிறார். அந்த அடையாளம் தாழ்மை குறிக்கு. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படி தான் வேதம் கேட்குது. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சரித்திர நாய் கேட்குறாரு, அதாவது இவ்வளவு தாழ்மையாக இருப்பது எவ்வளவு மகிமை, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் கேட்குறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எப்போ பார்த்தாலும் மேட்டியும் பேசுகிறோம். என்ன போய் அவர் அப்படி சொல்லிட்டாருப்பா. ஆமாம், நான் யார்? அவரே தாழ்மையோடு கூட புல் இருக்கிற இடத்துல படுத்துட்டு தான் வந்தார். அதுதான் அடையாளம். அந்த அடையாளம் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரட்சிப்பு தான் அடையாளம். அல்லேலூயா. அபிஷேகம் தான் அடையாளம். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு தான், உன் மேலே ரட்சிப்பு இருக்குது எல்லாருக்கும் தெரியும். அந்த அடையாளம். அப்போ அந்த அடையாளம் தான் அங்கே சொன்னார். 4வது காரியம், வேகமாக போயிடும், முடிஞ்சிடுச்சு டைமு. 4வது காரியம், அதாவது நற்செய்தி, நல்ல செய்தி. 2:14 சொன்னார். என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னார்? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை 3 காரியம் சொன்னார். 1 மகிமை, தேவனுக்குரியது. 2வது சமாதானம், உலகத்தில் சமாதானம் இருந்தால் தான் மனுஷன் நல்லா வாழ்வான். 3வது மனுஷர் மேலே என்னதுங்க? பிரியம். உறவு முறைக்கு போகும்போது, பிறந்த நாள் போகும்போது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு, இவர் முன்சாமி புள்ளியா கண்சாமி புள்ளியான்னு அப்படி கட்டி பிடிச்சி, ராஜா எப்படி இருக்கிற போடுறான், அப்பன் மாதிரி இருக்கிற, அம்மா மாதிரி இருக்கிற, ஆயா மாதிரி இருக்கிறேன்னு கட்டி பிடிச்சி மகிழ்ச்சியோடு இருப்போம். அதே சாவு வீட்டுக்கு போனோன்னா அந்த அம்மா பிடிச்சிட்டு கண்ணீரோடு அழுவோம். ஏன் தெரியுமா? என் புருஷனும் எனக்கு முன்னாடியே போயிட்டாரு, உன் புருஷனும் இப்போ போயிட்டாரு, நீ நான் சேர்ந்து அந்த துக்கத்தை கொண்டாடலாம். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அழுகிற உடனே அழுங்க, சந்தோஷப்படுற உடனே என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்கள். நம்ம துக்கப்பட்டாலும் அழுதில்லை, சந்தோஷப்பட்டாலும் அழுதில்லை. கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்தாலும் அட போய் அவங்ககிட்ட கல்யாணத்துக்கு நான் ஏன் போடுறது அப்படின்றோம். சரி சாவுடுன்னு சொன்னாலும் அவங்ககிட்ட சாவு நான் ஏன் பார்க்குறோம் அப்படின்றோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே சொல்கிறாரு மகிமை அது தேவனுக்குரியது. அந்த மகிமை உனக்கு எனக்கு தான். மண் அவதார புருஷனா மண் உலகத்துக்கு வந்தார். அந்த மகிமை அவதாரமாய் வருகிறார். 2வது சமாதானம். உலகத்தில் சமாதானம் இல்லைன்னா நீ ஒன்றையுமே பண்ண முடியாது. அதனால் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன். 3வது பிரியம். பிரியம்னா நேசம். அல்லேலூயா. அந்த பிள்ளை தூக்கிமா, இப்படி வந்துருமா, இப்படி வாமா. அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு பிரியம். பிரியம்னா நேசம், நேசிப்பு, அன்பு.
ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சார். அது கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசி நம்ம எழுந்திருக்கலாம். அதில் சொல்கிறாரு இல்லை, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன வச்சார் வாசி நம்ம எழுந்திருக்கலாம். அதாவது யோவான் 3:16 இருக்குதா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவா என்ன செய்தாரா? அந்த நேசம் உங்களையும் என்னை ரட்சித்திருக்கிறது. அல்லேலூயா. நான் கூட சொல்லுவேன், நான் 38 வருஷம் முன்னாடியே செத்து போயிருக்க வேண்டிய ஆள் என்னை தேடி வந்தார். உங்களை ஒவ்வொருத்தரும் தேடி வந்தார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வந்தார், உங்களுக்கு அதிசயங்களை செய்ய வந்தார், உங்களுக்கு நல் கிருபைகளை கொடுக்க வந்தார். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அவரை பாருங்கள். அதுதான் அங்கே சொல்கிறாரு, மகிமையும் சமாதானமும் பிரியமும். உலகத்தில் என்ன வரணுங்க? என்ன வரணுங்க? சமாதானம், மகிமை, பிரியம், நேசம். அந்த நேசிக்கிறதுனால தான் உன் மேலே என் மேலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதாவது இது வச்சுருந்தாருன்னா தப்புக்கு தண்டனை எல்லாம் அப்படின்னா எனக்கோ மறித்து போயிருக்கணும். எல்லாருமே சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், இவன் சரியா ஜெபம் பண்ணல, ஆலயத்துக்கு வரல, புறம்பே தள்ளு அப்படின்னு ஏசுனாரியே புறம்பே தள்ளிட்டாங்களே. அது மாதிரி இல்லாமல் ஆண்டவர் நேசித்து வந்ததுனால தான் இன்றைக்கி நீங்களும் நான் கிருபை பெற்றோம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அந்த கிருபை இருக்கிறதுனால தான் உன்னை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போது இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும், மகிமையான நாளாக இருக்கட்டும், சமாதான நாளாக இருக்கட்டும், அதோட பிரியமான நாளாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அநேகர் இந்த செய்தியை யூடியூப்பில் பார்த்துட்டு அநேகர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இப்படியா இதெல்லாம் அப்படின்றாங்க. ஆண்டவரே, அநேகருக்கு அது பிரயோஜனமாய் மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்யும். அது நாம மைப்படட்டும். வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.